புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 303 ஆசிரியர்களின் நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வலியுறுத்தி ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பால சேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிடவும், பணி மற்றும் விதிமுறைகளை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சிரில் நிக்லோஸ் தலைமையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து போராட்டக்குழு தலைவர் கூறும் பொழுது, அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 303 ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பல கட்ட போராட்டம் நடத்தி வருகின்றோம். ஆனால் அரசு இதுவரை செவி சாய்க்கவில்லை. இனியும் காலம் கடத்தினால் மிகப்பெரிய போராட்டத்தை அரசுக்கு எதிராக நடத்துவோம் என எச்சரித்து உள்ளனர்.